வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதில் பார்த்தது தப்பாப்பட்டது சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி படுதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? ஒருத்தர் டாக்டர்கிட்ட போகிறாரு. தன்னுடைய இடது கால் பூரா நீளமாக மாறிடுச்சு அப்படின்னு போகிறாரு. உடனே அவர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இடது காலில் விஷம் பரவி இருக்குங்க, எல்லா இடமும் பரவதுக்கு முன்னாடி அந்த காலை அகற்றுறது நல்லது அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வலது கால் நீளமாயிருச்சுன்னு போகிறாரு. அதுக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான். அந்த காலும் வெட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 2 கட்டைக்கால் மாதிரி வச்சுக்கிட்டு அவர் அதை வச்சு போயிட்டு வந்துட்டுருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த 2 கட்டைக்கால்களும் நீளமாயிருச்சு அப்படின்னு போகிறாரு. இப்போ தான் டாக்டர் யோசிக்கிறார், கால் நீளமானது ஓகே, இந்த 2 கட்டைகளும் நீளமானதுக்கு உடம்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது இந்த நண்பர் யார் என்னன்னு விசாரிக்கிறார். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க ஏது அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒர்க் ஷாப் வச்சுருக்கேங்க, பெரும்பாலும் நான் ஒரு லுங்கியும் ஒரு பனியனும் தான் போட்டிருப்பேன், அபூர்வமாக வெளியில் போகும்போது தான் வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, இல்லாட்டி பேண்ட்டு, ஷர்ட்டு அந்த மாதிரி போட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தான் இவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு டாக்டர். நீல கலரில் 2-3 லுங்கி வாங்கியிருக்காரு புதுசாக. அதை கட்டிக்கிட்டு அந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யும்போது லேசாக தண்ணி குடிக்கும்போதோ வேறு ஏதோ தண்ணீர் சிந்திருக்கலாம், அல்லது வேர்த்து காலெல்லாம் பாருங்கள் வேர்த்துரும். எப்படியோ அதில் ஈரம் பட்டு அந்த லுங்கியில் உள்ள நீல கலர் இவருடைய காலில் அப்படியே படிஞ்சிருக்கு. இதுதான் கால் நீளமானது. நமக்கு தெரிஞ்சது ஒன்று என்ன, எது நீளமானாலும் அது விஷத்தினால் ஏற்படுறது அப்படிங்கிற ஒன்று தான் நமக்கு தெரியும். ஆக மொத்தம் இந்த புது லுங்கியை வாங்கி அவர் தண்ணியில் நனைச்சி ஊற வச்சு காய போட்டு கட்டியிருந்தான்னு சொன்னால் சாயம் போகிற லுங்கியாக இருந்தால் போயிருக்கும். ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய பிராண்டில் கூட சில சமயங்களில் சாயம் போகுது, அது சொல்ல முடியாது. ஐ எம் வெரி சாரி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு அது முடியுது. அதுக்கு பின்னாடி வர்றது தான் ரொம்ப அதிர்ச்சியானது. இப்படித்தான் இருக்குது நம்ம நாட்டில் வைத்தியம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இந்த இடம் தான் எனக்கு தப்பாப்பட்டது. நம்ம நாட்டில் மருத்துவத்துறை நல்ல அருமையாக, வேகமாக, பெருசாக, விஸ்தாரமாக வளர்ந்துருக்கு. பெரிய பெரிய சிக்கலான வியாதிகளை கூட நம்ம நாட்டு மருத்துவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மருத்துவர்கள் ரொம்ப அருமையாக டீல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பொதுவாக இந்த மாதிரி நம்ம நாட்டு மருத்துவம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு அதில் போடுறது தப்பு தானே. எனக்கு தப்பாக படுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி தான். இல்லைங்க, நகைச்சுவைக்காக போடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாராவது ஒருத்தர் அதை நியாயப்படுத்தலாம். நகைச்சுவை இருக்க வேண்டியதாங்க, ஆனால் அதில் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் முக்கியம், சரிங்களா? இப்போ இதை மட்டும் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டர்ஸ்லாம் இப்படி தான் போல இருக்கு. அப்படி அல்ல. மருத்துவத்துறையில் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையில் தெரிந்தோ தெரியாமலோ, அது கூட நான் தெரிஞ்சு செய்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா டாக்டர்ஸ்னால் கண்ணதாசன் சொல்கிற மாதிரி சுதர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவங்கவுங்க தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது. அநேகம் பேர் அதை மீற மாட்டாங்க. எதிரியாக இருந்தால் கூட அவங்களுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் தப்பாக போகிறது எப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு குளறுபடியில் அல்லது அந்த பரிசோதனை முடிவுகளில் ஏதாவது சிறு மாற்றங்கள், தவறுகள் இருந்தால் அதன்படி போகும்போது அந்த வைத்தியம் தப்பாக போகலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு எபிசோடில் சொன்னேன், பாகிஸ்தானில் இருக்க பெண்ணுக்கு பெங்களூரில் இதய அறுவை சிகிச்சை பண்ணி நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சாங்க. எதிரி நாடுன்னு பார்க்கல, எதிரி நாட்டு மக்கள்னு பார்க்கல, வைத்தியத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் பொதுவாக இப்படி சொல்லக்கூடாது. எங்கேயோ ஒரு தவறுகள் சிலது நடக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்காக எல்லாரையும் சொல்லக்கூடாதுல்ல. ஒரு இந்தியன் தப்பு பண்ணான்னா இந்தியர்கள் மோசம்னா ஒத்துக்குவீங்களா? அது மாதிரி தான் இது. அதனால் நிறைய வைத்தியங்கள் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏகப்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. இப்போ இருக்கிற வளர்ச்சிக்கு, நவீன வளர்ச்சிக்கு வேணால் ஒரே ஒரு குறை சொல்லலாம். எப்படின்னா, எல்லா வைத்தியங்களும், பரிசோதனைகளும், அதுக்குண்டான மருந்து வகைகளும், ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க பொதுவாக, அந்த மாதிரி எல்லா மருத்துவ செயல்பாடுகளும் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் அந்த ஒரு குறை வேணால் சொல்லாமே தவிர, மருத்துவர்கள் தவறுதலாவோ வேணும்னோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத ஏனோ ஏற்றுக்க மனசு கேட்கலைங்க. நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது.
டாக்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம நிலைமையை. வைத்தியம் பண்ணாமல் வியாதி போயிடுங்கிறாங்க. ஆனால் நீங்கள் மனசளவில் டாக்டர்ஸே இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த விஷயமே நம்ம காலி. சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். பொதுவாக சொன்னதை பிடிக்காத காரணத்தால் இதை நான் சொல்கிறேன். உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.